உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ மூளைக்கு போற நரம்புல பாதிப்பு இருக்கு. இப்போதைக்கு நரம்பு டெட் ஸ்டேஜ்ல இருக்கு. கண்டிப்பா இன்னும் 10 மணி நேரத்துல அவ கண் முழிக்கணும் மாமா. அப்படி கண்ணு முழிக்கலனா மைனி சொல்லுங்க மைனி, கண்ணு முழிக்கலைனா கோமாக்கு போயிடுவா. என்னென்னமோ சொல்லுது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா சொல்லுதா. இன்னும் 10 மணி நேரத்துல கண் முழிக்கலனா ரத்னாவால எப்பவுமே கண் முழிக்கவே முடியாது. ஐயோ, என்ன மைனி சொல்றீங்க? அவ உயிரோட தான் இருப்பா. ஆனா இப்படியே எப்பவும் பெட்ல தான் இருப்பா. ஏன் இப்ப எல்லாரும் இப்படி பதட்டப்படுறீங்க? இது வரைக்கும் நான் ஒரு டாக்டரா பேசினேன். இப்போ உங்க பரணியா பேசுறேன். இங்க பாருங்க, ரத்னாக்கு ஒண்ணு ஆகாது. அவ திரும்ப கண்டிப்பா வந்துருவா. நம்பிக்கையோட இருங்க. நீ தானடி 10 மணி நேரத்துல கண்ணு முழிக்கலன்னா எப்பவுமே முழிக்க மாட்டேன்னு சொன்ன. சொன்னேன்டி, ஆனா கண்டிப்பா கண் முழிச்சிருவா. ஒரு டாக்டரால மட்டும் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்திட முடியாது. நம்மளோட பிரார்த்தனையும் ரத்னாவோட மன வலிமையும் தான் அவளை காப்பாத்தும். கவலைப்படாதீங்க, அவ கண்டிப்பா கண் முழிச்சிருவா. சரி, எல்லாரும் இருங்க, நான் கேண்டீன் போயிட்டு வந்துடுறேன். மைனி நீங்க இருங்க மைனி, நான் போயிட்டு வரேன். நான் போய்க்கிறேன், நீ பாத்துக்கோ. ஏம்ல நிலை, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன மன்னிச்சிடல. ரத்னா காணாம போன வருத்தத்துல ஆத்திரத்துல ஏதோ சொல்லிலாம் உன்னை காயப்படுத்திவிட்டேன். உன்னை நல்லா தெரிஞ்சும் நானே அப்படிலாம் பேசியிருக்கூடாது. உன்னை அம்பிட்டு பேசியும் அம்பிட்டு காயப்படுத்தியும் உன்னை கூப்பிட்ட உடனே ரத்னாவுக்காக ஓடோடி வந்து அவளை காப்பாத்தின பாரு. ரொம்ப நன்றியில. ஒரு நிமிஷம், நீ கூப்பிட்டதுக்காக மட்டும் இல்ல, ரத்னாவுக்கு ஒண்ணுனா நான் உடனே வந்திருப்பேன். அப்புறம் இப்போவும் நீ அவசரப்படாத. அவ இன்னும் கண் முழிக்கல. அவ முதல்ல கண் முழிக்கட்டும். திட்டுறதா இருந்தாலும் பாராட்டுறதா இருந்தாலும் 10 மணி நேரம் கழிச்சு அவ கண் முழிச்சதும் பண்ணிக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.